இது நான் கரெக்டாக சொல்லலைன்னா எனக்கு என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் வந்து ஜனவரி பிப்ரவரி தெரியலன்னா என்ன சொல்லுவோம்? ஆஹா முட்டாள், படிக்க தெரியல, இதெல்லாம் சொல்லுவோம். இல்லை, ஜக்காத் எந்த வருட படி கொடுக்கணும்? ஜனவரி பிப்ரவரி படியாக கொடுக்கணும்? இல்லை, முஹர்ரம் சஃபர் ரபில் அந்த மாதங்களுடைய பேர் யாருக்கெல்லாம் தெரியலையோ. ரமதான் எத்தனாவது மாதம்? 9வது மாதம் ரமதான். ஏன் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரத் எந்த வருடத்தில் நடந்ததோ அந்த வருடம் நம்முடைய முதல் வருடமாக இருக்கணும்னு சொல்லி வைத்தார் என்றால், ஒரு முன்னோர்கள் செஞ்சுட்டு தானே இருந்தாங்க, எப்படி அது விட முடியும்? எங்கள் அப்பா செஞ்சுட்டு இருந்தார்ல, எங்கள் பாட்டனார் அது செஞ்சுட்டு இருந்தார்ல, அப்போ நாம் அதான் செய்யணும். இஸ்லாத்துடைய ஒவ்வொரு கட்டளை அல்லாஹு தாலா சொல்கின்றானே, ஆனால் அதில் யாருக்கும் அநீதி இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஹிஜ்ரி 1448வது வருடம் ஆரம்பித்துள்ளது. முஹர்ரம் மாதம் முதல் மாதம். ஒரு பெரிய கை சேதத்தின் விஷயம் என்னவென்றால், நம் அனைவருக்கும் ஆங்கில மாதங்களுடைய பெயர்கள் தெரியும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஆகஸ்டுக்கு பிறகு என்னங்க? அக்டோபர், செப்டம்பர். செப்டம்பருக்கு பிறகு டிசம்பர், அக்டோபர், டிசம்பர், நவம்பர், டிசம்பர். கரெக்டாக? இது நான் கரெக்டாக சொல்லலைன்னா எனக்கு என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் வந்து ஜனவரி பிப்ரவரி தெரியலன்னா என்ன சொல்லுவோம்? ஆஹா முட்டாள், படிக்க தெரியல, இதெல்லாம் சொல்லுவோம். இல்லை, உலக விஷயத்தில் நான் முட்டாள். மார்க்க விஷயத்தில் நம்முடைய எல்லா சட்டங்கள், நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத்து எந்த வருட படி கொடுக்கணும்? ஜனவரி பிப்ரவரி படியாக கொடுக்கணும்? இல்லை, முஹர்ரம் சஃபர் ரபில் அந்த மாதங்களுடைய பேர் யாருக்கெல்லாம் தெரியலையோ, கேட்குறவங்கள யாருக்கெல்லாம் அந்த மாதங்களுடைய பேர் தெரியலையோ, அவங்க மார்க்க விஷயத்தில் என்ன ஆயிட்டாங்க? முட்டாள்கள், படிக்காதவர்கள். வெறும் சண்டை போடுறதுக்கு தான் நேரம் இருக்கு. இது கூடமா, அது கூடாதா, இது கூடமா கூடாதா? சொல்லுங்க, அந்த மாதங்களுடைய பேர் சொல்லுங்க. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் சானி, ஜுமாதுல் அவ்வல், ஜுமாதுல் சானி, ரஜப், ஷாபான், ரமதான், ஷவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ். ரமதான் எத்தனாவது மாதம்? 9வது மாதம் ரமதான். சரி, இப்போ நம்ம ஏன் 1448வது வருடம் என்று சொல்கின்றோம்? 2026 என்றால் 2026 வருடங்களுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள், அல்லது அவருடைய வஃபாத் ஏதோ. அப்போ 1448 வருடங்களுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு? ஹிஜ்ரத் நடந்தது. ஏற்கனவே நம்ம கேட்டோம் சென்ற வருடம். அந்த லிங்க்கு இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்குங்க, எப்படி அந்த ஹிஜ்ரத் கேலண்டர் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு சொல்லி. ஏன் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரத் எந்த வருடத்தில் நடந்ததோ அந்த வருடம் நம்முடைய முதல் வருடமாக இருக்கணும்னு சொல்லி வைத்தார் என்றால், ஒவ்வொரு வருஷம் புது வருஷம் வர்ற நேரத்தில் ஹிஜ்ரத்தை நாம் நினைவு கூற வேண்டும். ஹிஜ்ரத்தில் ஒரு மோமினுக்கு மறுமை நாள் வருகின்ற வரை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஹிஜ்ரத் நடந்த சம்பவங்களில் அவனுக்கு ஒரு பாடம் இருக்கு. எப்படி ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும், எப்படி ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்ற அனைத்து பாடங்கள் ஹிஜ்ரத் வரலாறில் இருக்கின்றது. சுருக்கமாக சொல்ல போனால் ஹிஜ்ரத்தில் நடந்தது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபி என்று சொன்னதற்கு பிறகு 13 வருடங்கள் மக்கால இருந்தாங்க. நிறைய நபர்கள் முஸ்லீம் ஆயிட்டாங்க. ஆனால் முஸ்லீம் ஆனவர்களை விட பல மடங்கு அவருக்கு எதிரி ஆயிட்டாங்க. ஏன் எதிரி ஆயிட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்தி அவங்களுக்கு பிடிக்கல. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செய்தி பிடிக்கல? ஒரு மனிதன் எப்போவுமே தான் இஷ்டப்படி வாழ்கிறது தான் விரும்புவான். அப்போது இதுவரைக்கும் அவங்க பேருக்கு தான் ஒரு மார்க்கம், பேருக்கு சொல்கிறாங்க நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தின் மீது இருக்கிறோன்னு சொல்லி. ஆனால் அதில் அல்லாஹ் சொன்னபடி சில விஷயங்கள் மீது தான் அமல் செய்வாங்க. அதில் கூட
இவங்க இஷ்டப்படி செய்வாங்க. ஹஜ்ஜு அல்லாஹ் சொன்னா அதனால ஹஜ்ஜு செய்வாங்க. ஆனால் ஹஜ்ஜில் செய்யல பல காரியங்கள் இவங்க இஷ்டப்படி செய்வாங்க. அப்போ அவங்க யாருடைய கட்டளை கீழ் நாம் இருக்க மாட்டோம், நாம் ஃப்ரீயாக வாழுவோம், ஃப்ரீடமாக வாழுவோம் சொல்கிறாங்கல்ல, அந்த வாழ்க்கை போயிடுமே. ஒரு இறைவன் என்று ஏற்றுக்கொண்டால் அடி விழுமே. அதுக்காக பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் அவங்க இஸ்லாம் வந்தால் அவங்க இப்போ என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களே, வாழ முடியாது. இப்போ எப்படி இருக்கு சிஸ்டம், யாரிடத்தில் சக்தி இருக்கிறதோ அவனிடத்தில் தான் எல்லாமே இருக்கும். என்கிட்ட சக்தி வந்துச்சு, ஆற்றல் வந்துச்சு, நான் உயர்ந்த பரம்பரை, நான் செல்வந்தன் என்றாலேயே யார்கிட்ட செல்வம் இல்லையோ, யார் குறைந்த பரம்பரத்தில் பிறந்தானோ அவனை நான் அடிமையாக வச்சுக்குவேன். கீழ் ஜாதி மேல் ஜாதி. அவன் மேல் ஜாதியாக இருக்கிறவனுக்கு எப்போவுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டால் மேல் ஜாதி இருக்கின்றவனுக்கு கீழ் ஜாதியில் இருக்கின்றவனுக்கு மீது எந்த ஒரு அட்வான்டேஜ் கிடைக்காது. ஆல் ஆர் ஈக்குவல். நான் ஏன் என்னுடைய அட்வான்டேஜை விட்டு கொடுக்கணும்? ஏழைக்கு நான் மிதித்து அவன் மீது அநியாயம் செஞ்சு அவன்கிட்டருந்து வேலை வாங்கிட்டு இருக்கிறேன். கேட்டால் நீ கீழ் ஜாதி, நீ இப்படி தான் இருக்கணும், நான் மேல் ஜாதி, நான் இப்படி தான் இருப்பேன், நான் ஜட்ஜா ஆவேன், நீ குப்பை தான் எடுத்துகிட்டு இருக்கணும், ஏன்னா உன் அப்பா குப்பை எடுத்தார் அதனால நீனும் குப்பை தான் எடுத்துகிட்டு இருக்கணும், என் அப்பா மன்னராக இருந்தால் அதனால நான் மன்னராக தான் இருப்பேன். அப்போ மன்னராக இருக்கிறவன் மன்னராக தான் இருப்பான், குப்பை எடுக்கிறவன் குப்பை எடுத்துகிட்டு தான் இருப்பான். அப்போது இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் மன்னராக இருக்கிறவனுக்கு நல்லது தானே அந்த சிஸ்டம், ஏன் அந்த சிஸ்டத்தை விடுவான்? அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னான். இன்னொன்று, மதமே ஒரு வியாபாரமாக வைத்தவர்கள். மதம், இந்த சிலைக்கு நீங்கள் வணங்குங்க, அதுக்கு காணிக்கை வைங்க, அந்த காணிக்கையெல்லாம் என் ஜேபுக்கு போயிடும். அப்போ நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ஒரு வேலையும் இல்லை. ஏதாவது ஒரு சிலையை வச்சுட்டு அந்த சிலை இதாங்க கடவுள், இதான் கடவுள், வாங்க இந்த கடவுளுக்கு எல்லாமே வணங்குங்க, இந்த கடவுளுக்கு ஆப்பிள் கொடுங்க, இந்த கடவுளுக்கு மாங்காய் கொடுங்க, இந்த கடவுளுக்கு காசு கொடுங்க. அதெல்லாம் யார் கையில் வருது? எந்த ஒரு உழைப்பும் இல்லை, எந்த ஒரு முயற்சியும் இல்லை. அவன் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான்? புரியுதாங்க? அப்போ இதை எதிர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். ஆகையினால் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் அனைவரும் ரசூலுல்லாஹ்க்கு எதிரியாக மாறிட்டாங்க. மற்றவர்கள் அவர்களுடைய இயல்புல அநியாயம் இல்லை, ஆனால் குரூப்பிசமுடைய போதை இருந்துச்சு. இது நம்முடைய மதம், அவர் இஸ்லாம் புது மதம், அந்த புது மதம் வேண்டாம், குரூப்பிசம். இன்னும் சிலர் நாம் பண்ணுறது தப்பாக தான் தெரியுது, ஆனால் நம்முடைய முன்னோர்கள் செஞ்சுட்டு தானே இருந்தாங்க, எப்படி அதை விட முடியும்? எங்கள் அப்பா செஞ்சுட்டு இருந்தார்ல, எங்கள் பாட்டனார் அது செஞ்சுட்டு இருந்தார்ல, அப்போ நாம் அதான் செய்யணும். அது தவறா உண்மையா என்று பார்க்கக்கூடாது, அது நாம் அப்படியே நம்பணும், அப்படி தான் செய்யணும். இங்கே தாங்க பிரச்சனை. மதம் என்றால், மதம் என்றாலேயே கேள்வி கேட்காம கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதான் மதம். அந்த மதம் யாருடைய மதம் இருந்தால் நாம் அது ஏற்றுக்கொள்ளணும், அது உண்மையான கடவுளுடைய மதம் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ளணுமே தவிர மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மதம் இருந்தால் நிச்சயமாக அதில் அநியாயம் இருக்கும். வித்தியாசம் தெரியுதா? உண்மையான கடவுள் அநியாயம் செய்ய மாட்டான். ஏன்னா கடவுளுக்கு எங்கள்கிட்டருந்து வாங்குறதுக்கு எதுவுமே இல்லை. கடவுள் எங்களை கொடுக்கக்கூடியவன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்றேன், இஸ்லாத்துடைய ஒவ்வொரு கட்டளை அல்லாஹ் தாலா சொல்கின்றானே, ஆனால் அதுல யாருக்கும் அநீதி இல்லை. தொழுதால் எனக்கு நல்லது, எனக்கு ஏதாவது கெடுதல் இருக்கா? தொழுதா ஃபஜர் எழுந்து நான் தொழுதா என்னுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கட்டுரை எழுதலாம், ஒரு தீசஸ் எழுதலாம். ஃபஜர் கரெக்டாக எழுந்து தொழுகிறவனுக்கு என்ன எல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஒரு தீசஸ் எழுதலாம். நோன்பு வைக்கிறேன், அதனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது கிடைக்கிறதா? இல்லை அல்லாஹ்வுடைய வேலை செய்கிற நபிமார்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதா?
நான் நோன்பு வச்சதன் காரணமாக ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது கிடைக்கிறதா? உலக ரீதியாக ஏதாவது கிடைக்கிறதா? இல்லை. நான் தொழுறதுனால அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதா? இல்லை. நான் ஹஜ்ஜு செய்கின்ற காரணத்தினால் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கு ஏதாவது உலக ரீதியாக ஏதாவது நன்மை இருக்கா, பயன் இருக்கா? இல்லை. நான் ஜக்காத் என்கிட்ட அல்லாஹ் காசு கேட்கறான், ஜக்காத் கொடு ஜக்காத் கொடு. அல்லாஹ் ஜக்காத் கேட்டு வாங்கி அந்த ஜக்காத்து ஃபுல்லா அல்லாஹுக்கு போகுதா? இல்லை இந்த ஜக்காத் ரசூலுல்லாஹ்க்கு போகுதா? ஜக்காத் ரசூலுல்லாஹ்க்கும் கொடுக்கக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்களுக்கும் ஜக்காத் கொடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கும் அந்த ஜக்காத்தில் எந்த ஒரு பயனும் இல்லை, அவன் உலக ரீதியாக அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் எந்த பயனும் இல்லை. அப்போ அந்த ஜக்காத் காசு எல்லாம் யாருக்கு போகுது? உங்களுக்கு தானே போகுது. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஏழைங்களுக்கு தானே இந்த ஜக்காத் போகுது. அப்போ உண்மையான மதத்தில் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்காது. யாருமே உங்கள்கிட்ட எதுவுமே பிடுங்க முடியாது, உங்களை ஏமாற்ற முடியாது. அது உண்மையான மார்க்கம். அந்த மார்க்கம் எது? இஸ்லாத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. அவங்க எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க? நீங்க அறுவடை செய்ததற்கு பிறகு அவங்களுடைய சிஸ்டம், அந்த சிலைகளுக்கு முன்னால சில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பூசாரிங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எதெல்லாம் அறுவடை செய்கிறீங்களோ அதில் ஒன்று அல்லாஹுக்கு கொடுங்க, இன்னொன்று இந்த தெய்வங்களுக்கு கொடுங்க. அல்லாஹுக்குன்னு சொல்லி எது நீங்கள் கொடுக்குறீங்களோ அது ஏழைங்களுக்கு போகும். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் தானே சொல்கிறாங்க, நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னபடி நம்ம நடக்கிறோம். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் அல்லாஹுக்கு கொடுக்கணும் இல்லை? அதில் நடுவில் இவங்க இந்த தெய்வங்களை கொண்டு வந்துட்டாங்க. வெறும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தின் மீது இருந்தாங்கன்னா ஏமாற்ற முடியாது. இப்போ ஏமாற்றணும்னு சொன்னால் நடுவில் ஏதாவது எடுத்துகிட்டு வரணும். அப்போ இந்த தெய்வங்களுக்காகவும் கொடுங்க. அப்போ எது அல்லாஹுக்காக எடுக்கிறீங்களோ அது ஏழைங்களுக்கு போகும், எது தெய்வங்களுக்காக எடுக்கிறீங்களோ அது இந்த பூசாரிங்களுக்கு போகும். وجعلوا لله مما ذرأ من الحرث والنعم فقالوا هذا لله بزعمهم وهذا لشركائهم فما كان لشركائهم فلا يصل الى الله. எது தெய்வங்களுக்காகன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டதோ அது ஒதுக்கப்பட்டதோ அது அல்லாஹுக்கு போகக்கூடாது. எது அல்லாஹுக்காக எடுத்தோமோ அதில் ஏதாவது மீதி இருந்ததுன்னா அது அகெயின் தெய்வங்களுக்கு வந்துடும். அந்த தெய்வங்கள் சாப்பிடுவாங்களா? இல்லை. அந்த தெய்வங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே எங்கே போகுது? இப்போ கூட எங்கே போகுது? கோடி கணக்கில் எங்கே போகுது? ஆனால் அல்லாஹுக்குன்னு சொல்லி நாம் கொடுக்குற காசு தேவை உள்ளவர்களுக்கு தான் போகிறது. எந்த ஒரு ஆலிமோ தேவைக்காக தான் வாங்க முடியுமே தவிர தேவைக்கு அதிகமாக ஏமாற்றி வாங்கலாமே தவிர உண்மையான பேச்சு பேசி வாங்க முடியாது. மேலோட்டமாக பார்த்தால் இப்படிப்பட்ட அநீதி இல்லாத அநியாயம் இல்லாத மார்க்கம் நமக்கு வேண்டாம். ஆனால் ரசூலுல்லாஹ் அநீதியுடன் நான் வாழ மாட்டேன், அநீதிக்கு எதிராக நான் பேசுவேன், அநீதிக்கு எதிராக மக்களை நான் அழைப்பேன். கோபம் வந்துச்சு. 13 வருடங்களுக்கு பிறகு எந்த அளவுக்கு அவர்களுடைய கொடுமைகள் அதிகமாகிவிட்டது என்றால், ரசூலுல்லாவுடைய மார்க்கத்தில் வந்த ஏழைங்களுக்கு, பலமில்லாதவர்களுக்கு அடித்தார்கள், தொந்தரவு கொடுத்தார்கள், துன்பங்களை தந்தார்கள். பல வரலாறுகள். எதுவரைக்கும் என்றால் ரசூலுல்லாவை கொலை செய்கிறதுக்கு முயற்சி செய்தார்கள். அல்லாஹு தாலா கட்டளையிட்டான். நபித்துவத்துக்கு 11வது வருடம் யஸ்ரிப் என்கின்ற, இப்போ மதீனா வாசிங்க, அப்போ மதீனாவுடைய பேர் யஸ்ரிப். யஸ்ரிபிலிருந்து சில பேர் வந்தாங்க, முஸ்லீம் ஆயிட்டார்கள். அடுத்த வருடம் அவங்களுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். ஒரு வருடம் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய முயற்சியால் யஸ்ரிப் மதீனாவுடைய 2 கூட்டங்கள், அவுஸ் ஹஸ்ரஜ், அந்த 2 கூட்டத்தினர்களின் தலைவர்கள் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். அப்போ மதீனாக்கு சென்றால் நிம்மதியாக இருக்க முடியும். 2 கூட்டங்கள் அவுஸ் ஹஜரத், அந்த 2 கூட்டத்தினர்களுடைய தலைவர்களும் முஸ்லீம் ஆயிட்டார்கள். அப்போ மதீனா முஸ்லீம்களுக்காக ஒரு பாதுகாப்புள்ள நகரமாக மாறிச்சு. அப்போ முஸ்லீம்கள் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி, யா ரசூலல்லாஹ் நம்ம மதீனாவுக்கு போயிடலாமா? அல்லாஹ் தஆலா அனுமதி தந்தான். இப்போ இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு பேர் என்ன? ஹிஜ்ரத்.
ஹிஜ்ரத் செய்தார்கள். யாருக்கெல்லாம் ஹிஜ்ரத் செய்கிறதுக்கு முடிஞ்சிச்சோ எல்லாமே ஹிஜ்ரத் செய்தார்கள். யாருக்கு ஹிஜ்ரத் செய்ய முடியலையோ அல்லது அவர்கள் கைது செய்யப்பட்டார்களோ அவர்களால் ஹிஜ்ரத் செய்ய முடியல. ரசூலுல்லா ஆனால் அந்த ஹிஜ்ரத் செய்கிறது லேசானது இல்லை. யாராவது ஒருவர் ஹிஜ்ரத் செய்கிறார் சொல்லி தெரிஞ்சாலேயே அவங்களை பிடித்து கைதி ஆக்கிடுவாங்க அல்லது கொலை செஞ்சிருவாங்க. சில உதாரணங்களை சொல்கிறேன். அபு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி, அவருடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சஹாபி, மகன் சஹாபி. இந்த 3 நபர்களும் ஹிஜ்ரத் செய்கிறதுக்கு கிளம்புனாங்க. அப்போது உம்மு சலமா இவருடைய வீட்டார்கள் நீ வேணா போ, நம்முடைய மகளை நீங்கள் கூப்பிட்டுட்டு போகக்கூடாது, அதனால் உம்மு சலமாவை நான் அனுப்ப மாட்டோம். சரி, என்னுடைய மகனை கொடுத்துருங்க. இல்லை இல்லை, மகன் தாயுடன் தான் இருப்பான் சொல்லி ஒரு கை அந்த உம்மு சலமாவுடைய வீட்டார்கள் பிடித்து கொண்டார்கள். அபு சலமாவுடைய வீட்டார்கள் என் மகனுடைய பையன் அவன் என் மகனுடன் தான் இருப்பான்னு சொல்லி ஒரு கை இவங்க பிடிச்சாங்க, 2 புறத்துலேருந்து இழுத்தார்கள். இந்த கை இந்த ஜாயிண்ட்லேருந்து வெளியில் வந்துச்சு, பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க குழந்தை. அபு சலமா பார்த்தார், இதுக்கு மேலே நடந்துச்சுன்னா குழந்தையோடைய உயிரே போயிடும், அம்மா கூட இருக்கட்டும், மகன். தனியாக கிளம்பினார்கள். உம்மு சலமா போல மனைவியை விட்டு மார்க்கத்துக்காக போகிறார்கள். ஏன்னா இங்கே இருந்தோன்னு சொன்னால் உண்மை எங்கனால் வெளிப்படுத்த முடியாது. போயிட்டார். ஒவ்வொரு நாளும் காலையில் வருவாங்க உம்மு சலமா குழந்தைய வச்சுக்கிட்டு. மதீனா புறத்தில் பார்த்துட்டே இருப்பாங்க, அல்லாஹ் எனக்கும் வாய்ப்பு கிடைக்குமா ஹிஜ்ரத் செய்கிறதுக்கு, எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா. அப்போ அவர் வீட்டார்கள் பார்த்தாங்க, என்ன இது டெய்லி வெயிலில் போய் உம்மு சலமா விட்டால் பைத்தியம் ஆகிடும் தெரியுது, சரிம்மா போமான்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா கிளம்புறாங்க. 500 கிலோமீட்டருக்கு மேல் தூரம். ரோடு எல்லாம் இல்லைங்க, ரோடே இல்லை. பூமியில் கற்கள் இருக்கும், நடந்து போனால் பெரிய பெரிய மலைகள் இருக்கும், பயங்கரமான பள்ளத்தாக்குகள் இருக்கும், தண்ணி கிடைக்காது. 500 கிலோமீட்டர் நடந்து போகணும். கிளம்பிட்டாங்க அல்லாவை நம்பி. அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்தார், உஸ்மான் பின் அபி தல்ஹா பேர். அவர் முஸ்லீம் இல்லை. கேட்டாங்க, எங்கேம்மா எங்கே போகிறீங்க? என் கணவனை பார்க்குறதுக்கு ரசூலுல்லாஹின் பக்கம் நான் மதீனாவுக்கு போகிறேன். அப்போ அல்லாஹ் தாலா அவருடைய உள்ளத்தில் அவருடைய கருணையை போட்டு அவர் பாதுகாப்பாக உம்மு சலமாவும் அவருடைய மகனை போய் சேர்த்து வைத்தார்கள். எங்கே? மதீனாவுக்கு. இன்னொரு வரலாறு. எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஹிஜ்ரத் செய்கிறது. சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர் ரூமி தேசத்தை ரோம் எம்பையர் இட்டாலி இருக்குல்ல, இங்கே அந்த ஊரை சார்ந்தவர். இவர் மக்காவுக்கு வந்தார், ஏழையாக இருந்தார். இவர் அப்புறமா சம்பாதிச்சுட்டு ஓரளவுக்கு செல்வந்தர் ஆயிட்டார். இவர் ஹிஜ்ரத் செய்கிற நேரத்தில் மக்காவாசிங்க கேட்டாங்க, என்ன சுஹைப், இங்கே ஏழையாக சம்பாதிச்சுட்டு பணக்கார ஆனதுக்கு பிறகு விட்டுட்டு போனால் நம்ம விட்டுருவோமா? விடமாட்டோம். அப்போ சுஹைப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், சரி, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். என் வீடு, என்னுடைய பொருள்கள், என்னுடைய தோட்டங்கள், என்னுடைய வெள்ளி காசுகள், தங்க காசுகள், ஆடைகள், விலங்குகள், ஒட்டகங்கள், குதிரைகள் எல்லாத்தையும் நான் தந்துடுறேன். அணிகின்ற ஆடையை தவிர வேறு எதுவுமே எல்லாமே கொடுத்தா எனக்கு மதீனாவுக்கு போகிறதுக்கு விடுவீங்களா? சரி, விட்டுறோம். அந்த அளவுக்கு அனைத்து பொருள்களை விட்டு அல்லாஹ்வுக்காக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இரவு ஹிஜ்ரத் செய்கிறதுக்கு இருந்தாரோ அந்த இரவு சாயங்காலம் ஆன உடனே அபூ ஜஹல் ஒவ்வொரு கூட்டத்தினனுடைய ஒரு வாலிபனை கூப்பிட்டு மறைஞ்சு உட்கார்ந்துட்டான். காலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் வந்த உடனே கொலை செஞ்சிடணும்னு சொல்லி வரலாறு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் வந்தாங்க, யாசீனுடைய வசனங்களை ஓதி அவங்களுடைய தலை மீது மண் போட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் அவருடைய உயிருக்கும் ஆபத்து இருந்தது. 3 நாட்கள் தேடினாங்க. அப்போது தன்னுடைய உயிருக்கும் மார்க்கத்துக்காக அர்ப்பணம் செஞ்சு பொருள்களையும் விட்டு ஹிஜ்ரத் செய்தார்கள். அங்கே போனால் எல்லாத்துக்கும் வீடு கிடைக்கும், என்ன கிடைக்கும் தெரியாது. எங்கே போகிறோம்,
எங்கே போய் இருக்க போகிறோம், என்ன சம்பாதிக்க போகிறோம், எல்லாமே எதுவுமே இல்லை. ஆடைகள் மட்டும்தான். கையில் ஏதாவது பை இருந்துச்சுன்னா அவ்வளோதான். அல்லாவை நம்பி ரசூல்லாவை நம்பி வந்துட்டாங்க. இது ஒரு தியாகம். இப்போ அங்கே மதீனா வாசிங்க இந்த மக்காலேருந்து வந்தாங்க பாருங்க, இவங்களுக்கு அல்லாவை நம்பி வந்துட்டாங்கல்ல, இவர்களுக்கு அந்த மதீனாவுடைய சஹாபா பெருமக்கள், அன்சார் என்று சொல்லுவாங்க, உதவி செய்கின்றவர்கள், இவர்கள் தன்னுடைய பொருள்கள் இருந்து ஒரு அன்சார் சஹாபி, ஒரு முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்த சஹாபிங்களுக்கு முஹாஜிர் என்று சொல்லுவோம், அவருக்கு தன்னுடைய பொருள்கள்லேருந்து பாதி பொருள்களை கொடுத்துட்டார். மனசு வருமா? முஸ்லீம் ஆகி 2 வருடம். நான் முஸ்லீம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? பிறந்ததுலேருந்து முஸ்லீம். அந்த மனசு இருக்கா? எனக்கும் சஹாபிக்கு இருக்கிற வித்தியாசம் அது. பாதி சொத்து, பாதி வீடு இருப்பதற்காக. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், ஒரு முஹாஜிர் சஹாபிக்கு இன்னொரு அன்சார் சஹாபியோடைய சகோதரர் ஆக்கிட்டார். இல்லாமல் சகோதரர் ஆகிட்டாங்க. அந்த வரலாறு சொல்லலை இன்னைக்கு. நான் இதுலேருந்து கிடைக்கிற பாடம் என்ன? ஆனால் முஹாஜிருங்க எப்படி இருந்தாங்க? ஃப்ரீயாக கிடைச்சா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி இல்லை, இவங்க எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி இருந்தாங்க. ஒரு உதாரணம், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மக்கால வியாபாரி, வியாபாரம் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டார், வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். சாத் பின் ரபி என்ற சஹாபி, அன்சார் சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பார்ட்னர்ஷிப் ஆக்குனாங்க. சாத் பின் ரபி செல்வந்தன், அப்துர் ரஹ்மானும் செல்வந்தன், இவங்க 2 பேர் சகோதரர். அப்துர் ரஹ்மான் சாத் பின் நபீரை சொன்னார், நான் பாதி ஹதீஸ் சொல்கிறேன், ஃபுல்லாக சொல்லலை, என்னுடைய பொருள்கள் இருந்து பாதி பொருள்கள் நான் பிரிச்சிட்டேன், எது உங்களுக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க, சரியா? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சொன்னார், தேவையில்லை, மார்க்கெட் எங்கே இருக்குன்னு காமிங்க எனக்கு. 2 திர்ஹம் கையில் இருந்துச்சு, அதில் பன்னீர் வாங்கினார், வாங்கி வியாபாரம் ஆரம்பித்தார். சில நாட்களிலே பெரிய வியாபாரி ஆயிட்டார். ஃப்ரீயாக வாங்கி ஃப்ரீயாக மற்றவனுடைய பொருளில் நான் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துடுவேன்னு சொல்லி நினச்சாலே முன்னேற முடியாது. அல்லாஹ் தாலாவை நம்பி முயற்சி செய்தால் எனக்கு அல்லாஹ் தாலா ரிஸ்க் தருவான்னு சொல்லி போனால் ரிஸ்க் கிடைக்கும். இப்போ இது நடந்தது ஹிஜ்ரத்துங்க. ஹிஜ்ரத்துலேருந்து நமக்கு கிடைக்கிற பல பாடங்கள் சுருக்கமாக சொல்ல போனால், அநீதிக்கு எப்போவுமே நாம் துணையாக நிற்கக்கூடாது, எப்போவுமே அநீதியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, முடிந்த அளவுக்கு திருத்துறதுக்கு பார்க்கணும். இல்லை, இங்கே இருந்தால் அநியாயக்காரனாக தான் இருக்க முடியும், நீதியாக வாழ முடியாது என்றால் அது எந்த இடம் இருந்தாலும் அந்த இடத்தை விட வேண்டும். இங்கே இந்த ஆஃபீஸில் இருந்தால் எனக்கு தொழுகிறதுக்கு பர்மிஷன் இல்லை, சுன்னத்தான தொழுகைக்கு மட்டும் பர்மிஷன் இல்லை, ஃபர்தான தொழுகை தொழுதுலாம், முடிந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி அங்கே வாழ்கிறதுக்கு பார்க்கணும். முற்றிலும் துஹர் தொழுவ முடியாது, முற்றிலும் அசர் தொழுவ முடியாது என்றால் ஹிஜ்ரத்துடைய பாடம் என்ன? அப்படிப்பட்ட வேலை எனக்கு வேண்டாம், நான் இங்கே வந்தது துஹர் அசல் தொழுவதற்காக. எந்த பணியில் போய் எந்த ஒர்க்கில் எனக்கு துஹர் அசலுக்கு வேலை கிடைக்கிறதோ அந்த வேலைக்கு நான் போய் பார்த்துக்கிறேன். இதுதான் ஹிஜ்ரத்துடைய பாடம். இந்த ஸ்கூலில் இருந்தால் துஹருடைய தொழுகைக்கு அனுமதி இல்லை, அசருடைய தொழுகைக்கு அனுமதி இல்லை என்றால் அப்படிப்பட்ட ஸ்கூலே எனக்கு வேண்டாம். இதுதான் ஹிஜ்ரத்துடைய பாடம். விட்டுறணும். விட்டதுக்கு பிறகு அல்லாஹுக்காக விட்டால் அல்லாஹு தாலா வெறும் நமக்கு மறுமையுடைய வாழ்க்கை தரமாட்டான். இந்த உலகத்தில் எது நாம் விட்டோமோ அதை விட அழகான ஒரு விஷயத்தை இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா நமக்கு தருவான். விட்டார்கள், மக்காவை விட்டு வந்தாங்க, எல்லாமே விட்டு வந்தாங்க. 8 வருடங்களில், வெறும் 8 வருடங்களில் மக்கா வெற்றி பெற்றார்கள். மக்கால இருந்த அனைத்து அநீதிகளை எடுத்து விட்டார்கள். அந்த தெய்வங்களை வைத்து யாரெல்லாம் ஏமாத்து கொண்டு இருந்தார்களோ அவர்களே அந்த தெய்வங்களை எடுத்து தூக்கி வீசினார்கள். நாலாபுறத்தில் உண்மை. ஒரு பணக்காரனுக்கு ஏழையின் மீது எந்த ஒரு அநீதி செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாமே சமம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்தால்
அவனுடைய ஸ்டேட்டஸை வைத்து மரியாதை தரமாட்டான் தவிர அவனுடைய குணங்களையும் அவனுடைய அமலை வைத்து தான் மரியாதை தருவான். எந்த பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரத்துக்கு முன்னால், ஹாலித் பின் வலீதுக்கு முன்னால், அம்ரு பின் ஆஸுக்கு முன்னால் நிமிர்ந்து நிற்க முடியாதோ, அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகு எல்லோரும் சமமாகி விட்டார்கள். ஆகையினால் ஒரு முஸ்லிம் எந்த நேரத்திலேயும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் சொல்லப்படிதான் நான் வாழுவேன், அதுதான் என்னுடைய முயற்சி, அப்படி என்னால் வாழ முடியாது என்று இருந்தால், எதன் காரணமாக என்னால் வாழ முடியலையோ அந்த காரணத்தை நான் விடுவேனே தவிர அல்லாஹ்வும் அவனுடைய தூதருடைய கட்டளைகளை நான் விட மாட்டேன். இது ஹிஜ்ரத். நமக்கு ஹிஜ்ரத் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இருக்கு. ஊர் விட்டுருணுமா? தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டு இருக்கோம், பாங் சொல்லிட்டு இருக்கிறோம், உண்மை பேசிக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு ஹிஜ்ரத் என்னான்னு சொன்னால், அல் முஹாஜிரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹிஜ்ரத் செய்கின்றவன் யார் என்றால், மன் ஹாஜரா, யார் விட்டானோ, மா நஹல்லாஹு வ ரசூலுஹு அன்ஹு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் எது தடை செய்து இருக்கிறார்களோ அந்த விஷயங்களை யார் விட்டுறானோ அவன் முஹாஜிரோடைய சவாபை பெறுவான். எதை நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.